கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியனுக்கு தந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் சீத்தி மரத்திலுள்ளே கிளைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மரம். அது தூணாக மாற வேண்டுமானால் சில கிளைகள் அதிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் அகற்றப்பட வேண்டிய 4வது கிளை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் இருக்கக்கூடாத 4வது கிளை. அந்த கிளைக்கு பேர்தான் பின்மாற்றம், பின்வாங்கி போகுதல். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதிலே 38வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அப்ப பின்வாங்குதல் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. பின்மாற்றம் என்பது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் இருக்கக்கூடாத ஒன்றுதான் பின்மாற்றம். விசுவாச ஜீவியத்திலேயோ, கிருபையிலேயோ, வரங்களிலேயோ, அபிஷேகத்திலேயோ, ஆவிக்குரிய ஜீவியத்திலேயோ, சுபாவங்களிலேயோ, எல்லா விதங்களிலும் பின்மாற்றம் என்பது வரக்கூடாத ஒன்று. அப்ப இயேசுவுக்கு பிரியமில்லாத கிளைகளில் ஒன்றுதான் பின்மாற்றம். பின்வாங்குதல் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கவே கூடாது. எல்லாரும் படகிலே உட்கார்ந்திருந்த போது, காற்று அலையும் அடித்த போது, அதிகமாய் அடித்த போதும் பேதுரு சொல்றார், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்றார். அப்ப எவ்வளவு அலைகளின் மத்தியிலும், எவ்வளவு பாடுகளின் மத்தியிலும், எவ்வளவு உபத்திரவங்களின் மத்தியிலும் நம்ம இயேசுவை நோக்கி ஓடணுமே தவிர பின்வாங்க கூடாது. பின்வாங்குதல் என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. அங்க பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க, வாசிங்க. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டா இருக்கு. எதுக்கு? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டா இருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு. அப்ப பின்வாங்கி போக 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 அவனுக்கு அவரவருக்கு வைத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையாக மாறுகிறது. ஏன்னா முன்னேறதான் நமக்கு அந்தந்த இடங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருப்பார். அந்தந்த இடங்களில் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம முன்னேறணுமே தவிர பின்வாங்க கூடாது. அதனால்தான் பவுல் சொல்றார், இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்ப பின்வாங்குதல் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கக்கூடாத ஒன்று. பவுல் ஒரு நிருபத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. பிலிப்பியர் 3:12 வாசிங்க. 12 முதல் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி
ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பவுலினுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் பின்மாற்றம் என்பது ஒன்று வரவே இல்லை. அவர் எதற்காக அழைக்கப்பட்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படிக்காக அவர் தொடர்ந்து போனார். அப்ப அதை தொடர்ந்து போகும்போது அவருக்கு பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. அதனால்தான் பவுல் சொல்லுவார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். அப்ப விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்தவர்களுடைய ஜீவியத்துல என்ன வராது? பின்மாற்றம் வராது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்ததுனால அவங்க ஜீவியத்துல, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வரல? பின்மாற்றம் வரல. அப்ப பின்மாற்றம் என் வாழ்க்கையில வரக்கூடாது, நான் பின்வாங்கி போக கூடாது என்று இருந்தால், நம்ம விசுவாசித்திருக்கிறவர், நம்மளை ரட்சித்தவர், நமக்கு கிருபை தந்தவர், நம்ம விசுவாசத்தை துவக்கினவர் இன்னார் என்பதை நம்ம நன்றாய் அறிந்திருந்தாதான் நம்ம வாழ்க்கையில பின்மாற்றம் என்ன செய்யாது? வராது. இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. அதன் மத்தியில அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. சங்கீதம் 44 சங்கீதம் அதுல 19வது வசனத்தை முதலாவது வாசிங்க. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எந்த சூழ்நிலையில இவங்க பின்வாங்காம இருந்தாங்க? நல்ல ஆசீர்வாதமா இருக்க சூழ்நிலையில இல்ல, இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைய கடந்து வந்தாங்கன்னு பாருங்க. 13ஆம் வசனம் முதல் வாசிங்க. எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சற்கந்தமுமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியா இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவனுடைய சத்தத்து நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழிவாங்குற நிமித்தமும் என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோ உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. இத்தனை காரியம் அவங்களை சூழ்ந்திருந்த போதோ அவங்க தேவனை மறக்காம துதிச்சாங்க, தேவனை மறக்காம ஜெபித்தாங்க, தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருந்தாங்க. நிந்தை வந்தது, பரியாசம் வந்தது, தூஷணம் வந்தது, பழமொழியா மாறினாங்க. எல்லாருக்கும் நிந்தையா பரியாசமும் சற்கந்தமும் மாறினாங்க. வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே இருந்தாங்க. மரண இருள் அவங்கள மூடி இருந்தது. இதெல்லாம் இருந்த போதும் அவங்களுடைய இருதயம் என்ன செய்யவில்லை? கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கவில்லை. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்போ இவங்களதான் கர்த்தர் தூணாக மாற்றுவார். யாரு ஆவிக்குரிய ஜீவியத்துல பின்வாங்குகிறார்களோ அவர்களை தூணாக மாற்றுவது இல்லை. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். அப்ப தேமாக்குள்ள என்ன வந்துட்டு? ஒரு பின்மாற்றங்கள் வந்துட்டு. அப்ப நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில என்ன செய்ய வேண்டும்? அறைய வேண்டும். அப்போதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும்.
அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 13வது வசனத்தை வாசிங்க. இவங்க எங்க இருக்காங்க? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இவங்க குடியிருக்காங்க. இயேசுவை அறிஞ்சு இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு கிருபை வாங்கி வர வாங்கி அபிஷேகம் வாங்கி அங்க குடியிருக்காங்க. அந்த இடத்துலயோ அவங்க அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையோ சாத்தான் குடிகொண்டு இருக்கிற இடத்திலே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலோ அப்போ இவங்க இருந்த காலத்துல அந்திப்பா என்பவன் கிறிஸ்துவுக்காக இருந்ததுனால அவனை கொன்னாங்க. இதெல்லாம் கண்ணால பார்த்தோ இதெல்லாம் காதார கேட்டோ அவங்க இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையும் பாராம கர்த்தருக்காக நின்றாங்க. அவங்க பின்வாங்கலையாம். அத கர்த்தர் அறிந்தார். இதுதான் கிரியை. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறேன், ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது எதுல இருக்க வேண்டுமானால் கிரியையிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழ்கிறேன், கர்த்தருக்காக நிற்கிறேன் என்று சொன்னால் அது கிரியையில் இருக்க வேண்டும். இரத்த சாட்சியாய் ஒருவன் மரித்ததை கண்ணார கண்ட போதும் அவங்க இயேசுவை விட்டு என்ன செய்யல? பின்வாங்கவில்லை. அவிசுவாசத்தை மறுதளிக்கவில்லை. அவங்க பின்வாங்காம நின்னாங்க, கர்த்தருக்காக நின்னாங்க. ஏன்னா பின்வாங்குதல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று. இப்ப லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, இங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவன் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளாக இருந்தான், ஜபத்துல இருந்தான், வேத வாசிப்புல உறுதியா தருத்திருந்தான், அப்பம் பெற்கள்ல உறுதியா தருத்திருந்தான், எல்லாவற்றிலும் உறுதியாய் தருத்திருந்த அந்த மனுஷன் எரிகாவுக்கு பின்வாங்கி போகும்போது யார் கையில் ஆக்கப்பட்டான்? இப்ப நம்ம சில இந்து பேக்ரவுண்டில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருப்போம். அப்போ நமக்குள்ள சில கட்டுகள் இருந்திருக்கும், சில போராட்டம் இருந்திருக்கும், சில ஆவிகள் நம்ம மேல இருந்திருக்கும். அதுல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பார். விடுதலை ஆக்கப்பட்டவங்க இனி முன்னேற வேண்டும். முன்னேறாம பின்னாடி வரும்போது எந்த கட்டிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினாரோ அந்த கட்டில நம்மளே வந்து என்ன செய்வோம்? விழுந்துருவோம். அப்ப நம்மை விட்டு சில மகதெல்லாம் மரியாளுக்குள்ள 7 பிசாச துரத்தி இருந்த எல்லா சீசனும் பின்வாங்கும் போது மகதெல்லாம் மரியாள் என்ன செய்யல? பின்வாங்கல. அப்படி அவ பின்வாங்கிறத பார்த்துட்டு தான் அந்த 7 ஆவி என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? காத்துட்டு இருக்கோம். எப்பண்டா இவ பின்வாங்கி வருவா? ஏன்னா இயேசு போயிட்டார், இனி எங்களை நடத்த ஆள் இல்லை. அப்படிங்கிறத எல்லா சீசனும் பின்வாங்கும் போது இவ என்ன செய்யல? பின்வாங்கல. எப்போ நம்மள ஒரு ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும் போது நம்ம அதுல இருந்து முன்னேறிட்டே போகணும். பின்வாங்கிட்டோம்னு ஆனா அந்த ஆவி ரெடியா இருக்கும். இங்க இவன் எரிகோவுக்கு வரும்போது அங்க யாரு இருக்கா? கல்லர்கள் ரெடியா இருக்காங்க. கல்லர் கையில் இவன் அகப்பட்டுட்டான். காரணம் என்ன? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வரும்போது, ஜபத்தை விட்டு வெளியே வரும்போது, கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு வெளியே வரும்போது, வேத தியானத்தை விட்டு வெளியே வரும்போது, விசுவாச ஜீவியத்தை விட்டு வெளியே வரும்போது, கிருபையை விட்டு வெளியே வரும்போது, அபிஷேகத்தை விட்டு வெளியே வரும்போது அங்க கல்லர் கையில அகப்பட்டான். அப்ப கல்லர் அங்க ரெடியா இருப்பாங்க. நம்ம எந்த ஆவியிலிருந்து விடுதலை ஆகி வரோமோ அந்த நாம பின்வாங்கி போகும்போது அந்த ஆவி ரெடியா இருக்கும். திரும்பவும் நம்மை நல்ல கவனிங்க. ஒரு வீடு சுத்தமாக்கப்பட்டது. அந்த வீடு சுத்தமாக்கப்பட்டதை தவிர அந்த வீட்டுல எதை கொண்டு வரணுமோ அதை என்ன செய்யல? கொண்டு வரல. அந்த பின்மாற்றம் அப்படியே தான் இருந்தது.
உடனே அந்த ஆவி பார்த்துச்சு, இது இன்னும் முன்னேறல, இந்த வீடு இன்னும் முன்னேறன்னு பார்த்துட்டு அந்த போன ஆவி திரும்ப இருந்த 7 ஆவியில கொண்டு வந்து உள்ள வந்து தங்கிச்சு. அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டா அந்த குடும்பத்துல எது எது சேர்க்கணுமோ அதை சேர்த்து கொண்டு முன்னேறணும். முன்னேறும் போதுதான் அந்த ஆவி என்ன செய்யாது, திரும்ப இப்ப இங்க எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வரும்போது ஒருத்தன் கல்லர் கையில அகப்பட்டான். அகப்பட்டு என்ன நடந்தது? கல்லர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி, இதான் சாத்தான். சாத்தான் அவனுடைய ஜீவியத்தை ரட்சிப்ப எல்லாம் நஷ்டப்படுத்திட்டான், அவனை காயப்படுத்திட்டான், அவனை குற்றுயிரா விட்டுட்டு போயிட்டான். அப்போ நம்ம பின்வாங்கும் போது நம்ம சில ஆவிக்குரிய ஜீவியங்கள்ல சில நஷ்டங்களை என்ன செய்வோம், சந்திப்போம். அதனால் தான் மகதலேனா மரியாள் என்ன செய்யவில்லை, பின்வாங்கவில்லை, இயேசுவை தேடி போனாள். எல்லா சீசரும் பின்வாங்கி வீட்டுக்குள்ளே அடைந்து கொண்டு இருக்கும் போது மகதலேனா மரியாள் என்ன செய்யல, பின்வாங்கல. அவ பின்வாங்கி இருந்தா அவட்டேந்து போன 7 ஆவி என்ன செஞ்சிட்டு இருக்கோம், அங்க காத்துக்கிட்டு இருக்கும். இவ எப்பண்டா பின்வாங்குவா? அப்போ நம்ம ஒரு ஓட்டத்துல முன்னேறுதோம், ஒரு ஓட்டக்களத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம பின்னாடி ஓட 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 நம்ம எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்கதான் வந்து என்ன செய்வோம், நிப்போம். அப்ப அந்த பழுபடியும் அதே குழிக்குள்ள வந்து விருந்துரும், அதே பாரம்பரியம் உள்ள வந்துடும், அதே சடங்காச்சாரியம் உள்ள வந்துடும், எல்லாமே உள்ளே வந்துடும். காரணம் என்ன? பின்மாற்றம். பின்மாற்றம் வரும்போது நம்ம சாத்தா நம்மளை தேடி வர வேண்டாம், நம்மளே என்ன செஞ்சிருவோம், போய் விழுந்துருவோம். இதுதான் பின்மாற்றம். அதனால இயேசு சொன்னார், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமா இருக்காது. ஏன்னா அவன் எதுக்காக பின்வாங்கி போறான், சாத்தாங்கையில. அப்ப பின்வாங்குதல் என்பது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய மரத்துல இருக்கக்கூடாத கிளை. என்னது? பின்வாங்குதல். ஜெபிப்போ. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோங்க தாவி, எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதியிலே கூட்டி சேர்த்து உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீர், பாக்கிய தந்தீர். அந்த கிருபைக்காய் உம ஸ்தோத்திரம் கத்தாவே. இதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.